அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பொதுமக்களுக்கு இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள அறிவிப்பு. மக்களுக்கு பேரிடி பேருந்து கட்டணம் தொடர்பில் வெளியான அறிவிப்பு. 24 மணி நேரத்தில் 1217 டெங்கு நோயாளர்கள் வெளியான அதிர்ச்சி அறிக்கை. சுற்றுலா பயணிகளின் வருகையில் வீழ்ச்சி. தமிழர் பகுதியில் வயல் நிலத்திற்குள் சடலமாக கிடந்த குடும்பஸ்தர். இன்று முதல் 3 நாட்களுக்கு நாடு முழுவதும் களமிறங்க போகும் அரசு அதிகாரிகள். மீண்டும் பரபரப்பாகும் இலங்கை அனுரவை வீட்டுக்கு அனுப்ப களமிறக்கப்பட்ட கும்பல்கள். ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களை தடுக்க 2 மாதங்களில் புதிய சட்டமூலம். உலக சந்தையில் எரிபொருள் விலைகளில் ஏற்பட்டுள்ள மாற்றம். போலீசாரின் தேடுதல் நடவடிக்கையில் 652 பேர் கைது. பலத்த காற்று குறித்து விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. புனித ஜாத்திரை சென்ற 34 பௌத்த துறவிகளை மோதி தள்ளிய வாகனம் தாய்லாந்தில் சோகம். தொடர்பென விரிவான செய்திகள். இலங்கை மத்திய வங்கி பிரதடை செய்யப்பட்ட பிரமிட் திட்டங்கள் குறித்து பொதுமக்களுக்கு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இதற்கமைய தடை செய்யப்பட்ட பிரமிட் திட்டங்களில் ஈடுபட்டதாக கண்டறியப்பட்ட 25 நிறுவனங்களின் பட்டியலை இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ளது. மத்திய வங்கி நடத்திய விசாரணையை தொடர்ந்து இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இந்த கண்டறிதல்களின்படி குறித்த நிறுவனங்களில் தடை செய்யப்பட்ட பிரமிட் திட்டங்களில் ஈடுபட்டமை, அவற்றை இயக்கியமை, ஊக்குவித்தமை போன்றவற்றில் அடையாளம் காணப்பட்டுள்ளன. எனவே பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் மத்திய வங்கி நிறுவனங்களின் பட்டியலை தனது உத்தியோகபூர்வ இணையதளமான cbslgwv.lk வெளியிட்டுள்ளது. பேருந்து கட்டணத்தை 12% அதிகரிப்பதற்கு தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவும் இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கமும் தீர்மானித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. எதிர்வரும் 6ஆம் திகதி திங்கட்கிழமை முதல் இந்த கட்டண திருத்தம் நடைமுறைக்கு வரவுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன்படி ஆக குறைந்த கட்டணம் 30 ரூபாவிலிருந்து 34 ரூபாவாக அதிகரிக்கப்படும் என தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமனு விஜயரத்ன தெரிவித்துள்ளார். பேருந்து கட்டணத்தை 12% அதிகரிப்பதற்கு தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவும் இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கமும் தீர்மானித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. எதிர்வரும் 6ஆம் திகதி முதல் இந்த கட்டண திருத்தம் நடைமுறைக்கு வரவுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன்படி ஆக குறைந்த கட்டணம் 30 ரூபாவிலிருந்து 34 ரூபாவாக அதிகரிக்கப்படும் என தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமனு விஜயரத்ன தெரிவித்துள்ளார். கடந்த 24 மணித்தியாலங்களில் புதிதாக 1217 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் நாட்டில் இதுவரை பதிவாகியுள்ள ஒட்டுமொத்த டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 55,406 உயர்ந்துள்ளது. கடந்த ஜூன் மாத காலப்பகுதிக்குள் மாத்திரம் 21,565 நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கையில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் இந்த நிலைமை இன்னமும் அபாயகரமான மட்டத்திலேயே நீடிப்பதாகவும் தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் பதில் பணிப்பாளர் மருத்துவர் கபில கனகர விடுத்த எச்சரிக்கையிலேயே அவர் இதனை கூறியுள்ளார். டெங்கு நோய் காரணமாக இந்த வருடத்தில் இதுவரை 32 மரணங்கள் பதிவாகியுள்ளதாகவும் மருத்துவர் கபில கனகர தெரிவித்துள்ளார். வழமை போன்றே மேல் மாகாணத்திலேயே அதிக அளவிலான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். மொத்த நோயாளர்களில் 52.5% மேல் மாகாணத்தை சேர்ந்தவர்களாவார். கொழும்பு மாவட்டத்தில் 11,392 நோயாளர்களும் கம்பஹா மாவட்டத்தில் 11,006 நோயாளர்களும் பதிவாகியுள்ளனர். இந்த 2 மாவட்டங்களுமே டெங்கு பரவலில் முதன்மையாக உள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். கொழும்பு மற்றும் கம்பஹா மாவட்டங்களில் முன்னெடுக்கப்பட்ட ஆய்வுகளின் அடிப்படையில் வீடுகள், பொது நிறுவனங்கள் மற்றும் அதனை சுற்றியுள்ள சூழலில் இன்னும் நுழம்புகள் பெருகும் இடங்கள் அப்படியே காணப்படுவதும் கண்டறியப்பட்டுள்ளது. கடந்த வருடத்தின் ஜூன் மாதத்துடன் ஒப்பிடுகையில் இலங்கைக்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. இந்த வருடத்தின் ஜூன் மாதத்தில் நாட்டிற்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 9.9% வீழ்ச்சி அடைந்துள்ளது. குறித்த விடயத்தினை இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. இதற்கமைய ஜூன் மாதத்தில் நாட்டிற்கு வருகை தந்துள்ள ஒட்டுமொத்த வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 13,08,241 ஆகும் என அந்த அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது.
யூன் மாதத்தில் 43,423 சுற்றுலா பயணிகள் இந்தியாவிலிருந்து வருகை தந்துள்ளதுடன் இது மொத்த சுற்றுலா பயணிகளின் வருகையில் 35% என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கடந்த மாதத்தில் பிரித்தானியாவிலிருந்து 10,474 சுற்றுலா பயணிகளும், ஆஸ்திரேலியாவிலிருந்து 8,710 பேரும், சீனாவிலிருந்து 8,224 பேரும் மற்றும் அமெரிக்காவிலிருந்து 3,806 சுற்றுலா பயணிகளும் நாட்டிற்கு வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. மே மாதத்தில் 1,45,745 சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளதுடன் இவ்வருடத்தின் கடந்த சில மாதங்களில் நாட்டிற்கு வருகை தந்துள்ள ஒட்டுமொத்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 11,46,573 வரை அதிகரித்துள்ளது. இந்த சுற்றுலா பயணிகளுள் இவர்களின் எண்ணிக்கையினுள் 2,93,683 இந்திய சுற்றுலா பயணிகளும், ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து 1,08,567 பேரும், ரஷ்யாவிலிருந்து 77,349 பேரும் மற்றும் சீனாவிலிருந்து 76,171 பேரும் அடங்குவதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை மேலும் தெரிவித்துள்ளது. மட்டக்களப்பு வெல்லாவளி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட நெல்லிக்காடு பகுதியில் 58 வயதுடைய குடும்பஸ்தர் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு உயிரிழந்தவர் 58 வயதுடைய 3 பிள்ளைகளின் தந்தையான கந்தையா நந்தகுமார் என்பவர் என்றும் அடையாளம் காணப்பட்டுள்ளது. நேற்று மாலை தனது மாட்டிற்கு புல் வெட்டுவதற்காக சென்ற நபர் இரவு நேரமாகியும் வீடு திரும்பவில்லை. இதனால் சந்தேகமடைந்த உறவினர்கள் வீடு தேடி சென்ற போது இரவு 7 மணியளவில் வயல்காணிக்குள் அவர் சடலமாக கிடப்பதை கண்டுள்ளனர். சம்பவ இடத்திற்கு விரைந்த வெல்லாவளி போலீசார் முதற்கட்ட விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். இந்நிலையில் இன்று காலை களுவாஞ்சிக்குடி நீதிமன்றத்தின் உத்தரவிற்கு அமைவாக திடீர் மரண விசாரணை அதிகாரி VR மகேந்திரன் சம்பவ இடத்திற்கு வருகை தந்து சடலத்தை பார்வையிட்டுள்ளார். மேலும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளையும் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கையில் இன்று முதல் 3 நாட்களுக்கு நாடு தழுவிய ரீதியில் விசேட டெங்கு ஒழிப்பு திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்படவுள்ளது. பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் வழிகாட்டலின் கீழ் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது. தூய்மையான இலங்கை வேலை திட்டத்துடன் இணைந்து நாடு முழுவதிலும் உள்ள மாவட்ட செயலகங்கள் மற்றும் பிரதேச செயலகங்களின் அதிகாரிகள் இந்த விசேட டெங்கு ஒழிப்பு நடவடிக்கையில் பங்கெடுக்க உள்ளதாக பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் சந்தனா அபேரத்ன தெரிவித்துள்ளார். இதேவேளை இந்த ஆண்டில் இதுவரை நாடு முழுவதும் 55,406 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். மேல் மாகாணத்திலேயே அதிகளவிலான பாதிப்புகள் பதிவாகியுள்ளதாகவும் அங்கு இதுவரை 21,565 பேருக்கு டெங்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. சமகால அரசாங்கத்திற்கு எதிராக நாடளாவிய ரீதியில் போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய பொருளாதார நெருக்கடியால் விலைவாசிகள் அதிகரித்துள்ளதாக குற்றம் சாட்டி வீதிகளில் ஒன்று கூடும் மக்கள் கோஷங்களை எழுப்பி வருகின்றனர். அனுரா அரசாங்கத்தை வீட்டிற்கு செல்லுமாறு கோரிக்கை விடுத்து வருகின்றனர். பல்வேறு பகுதிகளில் ஆரம்பிக்கப்பட்டுள்ள இந்த போராட்டங்களில் சிறியளவிலான மக்கள் கலந்து கொண்டுள்ளனர். எனினும் பாரியதொரு மக்கள் போராட்டமாக முன்னெடுக்க எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டு வருகின்றன. அனுரா அரசாங்கத்திற்கு நெருக்கடி என்ற துணைப்பொருளில் தீப்பந்தங்களை ஏற்றி நாடு முழுவதும் பல இடங்களில் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்பட்டன. அதற்கமைய ஜன அரகலய புருவசியோ என்ற அமைப்பினால் நேற்று மாலை பொரளை சந்தியில் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. சிவில் அமைப்புகள் மற்றும் ஏனைய சில அமைப்புகள் மற்றும் எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்த இந்த ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுத்துள்ளன. ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற செயல்களை கட்டுப்படுத்துவதற்கான பிரத்யேக சட்டம் மூலம் இன்னும் 2 மாத காலத்திற்குள் வர்த்தமானி அறிவித்தலில் வெளியிடப்படும் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டதன் பின்பு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இதனை குறிப்பிட்டுள்ளார். அங்கு அவர் மேலும் கூறியதாவது, பாதாள உலக குழுக்களுக்கு ஆதரவு அளித்த அரசியல் தரப்பினர் இந்த சட்டமூலத்தை எதிர்ப்பதில் ஆச்சரியம் ஏதுமில்லை. அரசியல் அனாதைகளாகவே இருந்தவர்கள் தற்போது சுரேஷ் செலவியின் விவகாரத்தை கையில் எடுத்து அவருக்கு சார்பாக பேசி வருகின்றார்கள். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் குறித்த விசாரணைகளில் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் மற்றும் சாட்சியங்களின் அடிப்படையிலேயே சுரேஷ் கைது செய்யப்பட்டுள்ளார் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். உலக சந்தையில் எரிபொருள் விலைகள் கணிசமாக குறைந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையிலான யுத்தத்தின் போது எரிபொருள் விலைகள் உச்சத்தை தொட்டிருந்த நிலையில் தற்போது நிலவும் அமைதியான சூழலில்
காரணமாக இவ்வாறு விலைகள் வீழ்ச்சியை சந்தித்துள்ளன. ஆசிய சந்தைக்கு பெரும்பாலான எரிபொருளை வழங்கும் பிரெண்ட் கச்சா எண்ணெயின் ஒரு பேரல் விலை சுமார் 70.80 அமெரிக்க டாலராக குறிப்பிடப்பட்டது. ஈரான் போர் தொடங்கிய பிப்ரவரி 28 அளவில் ஒரு பேரல் பிரெண்ட் எரிபொருளின் விலை 70 அமெரிக்க டாலருக்கு அருகில் இருந்தது. இதற்கிடையில் அமெரிக்காவில் ஒரு பேரல் WTI கச்சா எண்ணெயின் விலை 67.87 அமெரிக்க டாலரில் இருந்து பதிவாகியுள்ளது. போருக்கு முன்பு அது 68 அமெரிக்க டாலராக இருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாடளாவிய ரீதியில் போலீசாரினால் ஆரம்பிக்கப்பட்டுள்ள நாளாந்த தேடுதல் நடவடிக்கைகளின் போது 652 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதற்கமைய நேற்று 26,377 பேர் சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட போதே இந்த சந்தேக நபர்கள் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களில் குற்றங்களுடன் நேரடியாக தொடர்புடைய 25 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் திறந்த பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த 129 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். அத்துடன் இந்த தேடுதல் நடவடிக்கையின் போது மதுபோதையில் வாகனம் செலுத்திய குற்றச்சாட்டின் கீழ் 53 பேரும், அலட்சியமாக வாகனம் செலுத்திய குற்றச்சாட்டின் கீழ் 129 பேரும் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதேவேளை ஏனைய போக்குவரத்து விதிமீறல்கள் தொடர்பாக 4249 பேருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர். காங்கேசந்துறையிலிருந்து மன்னார் வழியாக கட்பட்டி வரையிலும், மாத்தறையிலிருந்து அம்மாந்தோட்டை வழியாக பொத்துவில் வரையிலும் உள்ள கடல் பகுதிகளில் பலத்த காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பாக காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வளிமண்டலவியல் திணைக்கள அறிக்கையின்படி குறித்த கடலோர பகுதிகளில் மணிக்கு 50 தொடக்கம் 60 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசும் என்பதனால் கடல் பகுதிகள் அவ்வப்போது சீற்றத்துடன் காணப்படும். இதற்கிடையில் ஸ்லாபத்திலிருந்து கொழும்பு, காலி மற்றும் ஹமாந்தோட்டை வழியாக பொத்துவில் வரையிலான கடலோர பகுதிகளில் அலைகளின் உயரம் சுமார் 2 தொடக்கம் 2.5 மீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும். அதன்படி கடற்படை மற்றும் கடற்தொழிலில் ஈடுபடுவோர் வளிமண்டலவியல் திணைக்களத்தால் வெளியிடப்படும் எதிர்கால முன்னறிவிப்புகளை கவனிக்குமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். தாய்லாந்தின் முக்தஹான் மாகாணத்தில் ஜாத்திரையாக நடந்து சென்ற புத்த துறவிகள் மீது வாகனம் மோதி இடம்பெற்ற விபத்தில் 8 துறவிகள் உயிரிழந்துள்ளதோடு 18 பேர் காயமடைந்துள்ளனர். காலை ஜாத்திரையாக நடந்து சென்ற பௌத்த துறவிகள் குழுவின் மீதே நேற்று இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. உபான் ராஜ்தானி மாகாணத்தின் நாம்குன் மாவட்டத்திலிருந்து வந்த 34 துறவிகள் பாட்ராய் பிரா புத்தபாத் பூ மனோராம் கோவிலில் உணவருந்திய பின்பு டான்தான் மாவட்டத்தை நோக்கி நடைபயணம் மேற்கொண்டிருந்தனர். அப்போது நாசினுவான் கிராமம் அருகே இந்த விபத்து ஏற்பட்டதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. 11 வயது சிறுவன் தனது தந்தையின் வாகனத்தை அனுமதியின்றி எடுத்து சென்றதாகவும் வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து துறவிகள் மீது மோதியதாகவும் அந்த நாட்டு காவல்துறை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சம்பவ இடத்திலேயே 5 துறவிகள் உயிரிழந்தனர் எனவும் மேலும் 3 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளனர் என்றும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இத்துடன் இன்றைய நாளுக்கான பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் டிவியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.